அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பூண்டு காரக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான ஜாமான் எல்லாத்தையும் பார்த்துடலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு 10 பல் பூண்டு பெருசாக இருக்கிறத 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புளி, ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டு அது நல்லா பொரியவும். பொரிஞ்சிச்சு பூண்டை சேர்த்துக்கிறோம். பூண்டை சேர்த்துட்டு அது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வதங்கவும். கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அது கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொடி, மசால் பொடி பூரா போட்டுக்கலாம். போட்டு 4 கிளறிட்டு புளி தண்ணியை ஊற்றுறோம். புளி தண்ணியை ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதி வரட்டும். நல்லா அந்த வாடை பூரா போகணும். இந்த ராஸ்மெல் ஃபுல்லாக போகட்டும். ஊடால மட்டும் 2 தடவை நம்ம திறந்து பார்த்து சுற்றி கிளறி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பு சுண்டி இந்த ஓரமாக எல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரமாக ஒதுங்கி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும். அந்த சமயத்தை நான் இன்னைக்கு மாங்காய் சீசன்னாலும் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை 2 பீஸ் போடுறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இல்லை சூடான சாதத்தில் போட்டு அப்பளம் வச்சாலே அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு வாழைப்பூ துவரம்பருப்பு போட்டு துவட்டல் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.